சாரி பவானி, நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஐ எம் ரியலி சாரி. அதை எதையும் நான் பெருசாவே எடுத்துக்கல. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு நீதான் முக்கியம். உனக்காக நான் எதையும் தாங்கிப்பேன். இங்க ட்ரெஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. சரி, ஆனா நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். உன்னோட நினைவுகள் எப்படி திரும்ப வந்துச்சு? ஏன் நினைவு எப்படி திரும்ப வந்துச்சு? ஏன்னா அந்த ஆண் தெய்வத்தை உனக்கு நினைவுகள் திரும்ப வராதுன்னு சொன்னாரே. என்ன பண்றது ஸ்வீட் ஹார்ட், உன்னோட உண்மையான காதல் நடக்காத எல்லாத்தையும் நடத்தி காட்டிருதே. அது மட்டும் இல்ல, இங்க ட்ரெஸ் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா? எனக்கு தெரியாத இடமே எங்கேயும் கிடையாது. ஏன்னா என் பேரு வீரா. புரியுதா? எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். எதுவும் சரியாகாது. இவளால உன் நினைவுகள் திரும்ப வந்திருக்கலாம், ஆனா இவளால உன்னை காப்பாற்ற முடியாது. பாரு, கிரகத்தோட நிலைய பாரு. இந்த சனி கிரகத்தோட வேகம் நின்று அடுத்த நிமிஷம் நீ செத்து போயிடுவ. நீங்க 2 பேரும் செத்துருவீங்க. அப்பா, வீராவோட போன் லொகேஷன் இங்கதான் காட்டுது. இங்க இருந்து ரைட்ல. வேண்டாம், நில்லுங்க. இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். இங்க எல்லாம் முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நான் சொல்றது ஒவ்வொன்னும் நடக்கும். எரிக்கற்கள் இங்க ஒவ்வொன்னா விழ ஆரம்பிக்கும். அதுல கண்டிப்பா நீங்க சாவீங்க. உங்க 2 பேரையும் அழிக்கிறதுக்காக தான் அந்த கற்களை இங்க விழப்போகுது. நாகினி முட்டாளே, இந்த மாதிரி எரிக்கற்கள் மேல இருந்து விழுந்துச்சுன்னா நீ அதுல இருந்து தப்ப போறதில்ல. நான் ஒண்ணு சாதாரண ஆதி நாகம் இல்ல, நான் மார்க்காட். நான் சாக மாட்டேன், ஆனா கண்டிப்பா நீங்க 2 பேரும் சாகத்தான் போறீங்க. சாக போறீங்க. போயிடலாம். ஓடுங்க. எவ்வளவு தூரம் ஓடுவீங்க? உங்க விதியை கடந்து உங்களால ஓட முடியுமா? ஓடுங்க. பவானி, அந்த இடத்துல பிரச்சனை இல்ல, வா போலாம். பவானி, நீ மரத்து மேல ஏறிக்கோ, நான் ஏதாவது பண்றேன். சீக்கிரம் வீரா, நீ எதுவும் பேசாத, புரியுதா? நான் எப்படியாவது உன்னை இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்த அவனு மேல போ. சீக்கிரம். என்ன? நம்ம எவ்வளவு தூரம் தான் ஓடுறது? கிரகங்களோட நிலைமை இப்ப மாறிடுச்சு. எல்லாம் நமக்கு எதிராக மாறிடுச்சு. இதோட முடிவுகள் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனி ஒண்ணும் செய்ய முடியாது. அப்புறம் என்ன பண்றது? தோல்வி ஒத்துக்குவா? என்ன பண்ண சொல்ற? நான் எப்படியாவது உன்னை காப்பாத்தி ஆகணும். நான் உன் கூட இருக்கேன், நீ என் கூட இருக்க. நம்ம ஒருத்தர் எவ்வளவு நேசிக்கிறோம்னு நமக்கு தெரியும்.
அப்புறம் இது எப்படி தோல்வியாகும்? இது வெற்றி தானே. ஆனா அதுக்குள்ள நான் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லி ஆகணும். முதல்ல இந்த குரலை கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்தி ஆகணும், என்ன நடந்தாலும் சரி. ஏன்னா இது நம்ம குழந்தை, இதை நம்ம காப்பாத்தி ஆகணும். குழந்தைக்கு எதுவுமே ஆகாது. குழந்தைக்கு எதுவும் ஆகாது, அது எனக்கு தெரியும். நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது நீ எப்படி சொல்ற? ஆண்டேவதை இததான் சொல்லிட்டு போனாரு. உங்க 2 பேரோட காதலும் ஜெயிக்கணும். உங்க 2 பேருக்குமான காதல், அதோட பரிசு ஒரு வரலாறு ஆயிடும். உங்களை இந்த உலகத்துல எப்பவுமே யாராலையும் பிரிக்க முடியாது. வீட்டியே நினைச்சா கூட நீ அதோட போராடி ஜெயிப்ப. உனக்கு எதுவும் ஆகாது. நீ நல்லபடியா பிறப்ப. நீ நல்லபடியா பிறந்து பெரிய ஆளாவ. உனக்கு எதுவும் ஆகாது. நம்ம 2 பேரும், நீயும் நானும், நம்ம காதல் இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம் வீரா. பிரபஞ்சத்தோட எதிர்ப்பை தாண்டி ஜெயிச்சிட்டோம். நாகமும் கழுகும் வேற வேற இனத்தை சேர்ந்துதான் இருந்தாலும் இன்னைக்கு அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த யுகத்துல, இந்த கலியுகத்துல நாம 2 பேரும் காதலிச்சோம். அதுல ஜெயிக்கவும் செஞ்சிருக்கோம். நாகினி இந்த யுகத்துல தான் காதலிச்சிருக்கா. ஆனா கழுகு ஏற்கனவே காதலிச்சுட்டு தான் இருந்துச்சு. உன்னை என்ன சொன்ன? யூ ஆர் ஸ்டாக்கர். என் பின்னாடி அலைஞ்சு மயக்க பாக்குறேன்னு. இல்ல, இந்த ஜென்மத்துல யாரும் யார் பின்னாடியும் சுத்தல. நம்ம 2 பேரும் ஒன்னா இணைஞ்சுதான் இருந்தோம் வீரா. ஸ்வீட் ஹார்ட், என் விதி ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல என் தலையெழுத்து தான் உன்னை விட நல்லா இருக்கு, பல மடங்கு நல்லா இருக்கு. பவானி, வீரா, பவானி, வீரா, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. அப்பா நான் இருக்கேன், நான் காப்பாத்துறேன். போக கூடாது. நீங்க எல்லாரும் திரும்ப போயிடுங்க. ப்ளீஸ், நீங்க திரும்ப போயிடுங்க. இங்க வராதீங்க, பெரிய ஆபத்து. வீரா, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். மீரா, வேண்டாம். மீராக்கா, நீங்க திரும்ப போயிடுங்க. இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நீங்க திரும்ப போயிடுங்க. இனி எதுவும் ஆக போறது இல்ல. மாட்டேன். வேண்டாம் மீரா. நான் உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போக மாட்டேன் பவானி. மீராக்கா வேணாம் ப்ளீஸ். நீ நாகினி பவானி, உன்னால முடியும். நீ திரும்ப வந்துரு பவானி. முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்ற தபீஷ்? இல்ல நாங்க திரும்ப போறதே இல்ல. திரும்ப வந்துரு பவானி ப்ளீஸ். பவானி திரும்ப வந்துரு பவானி. பவானி ப்ளீஸ் திரும்ப வந்துரு பவானி ப்ளீஸ். வீரா, எப்படியாவது வந்துரு வீரா. ஏன் என்னால முடியல? அப்பா, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கிரகங்களோட நிலை மாறும் போது நம்மளால எதுவும் பண்ண முடியாதுப்பா. நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுப்பா. அப்பா, நம்ம வடிவத்தை எடுக்கவே முடியாதுப்பா. அதுக்காக என்ன பண்றது? என் பையனை இப்படியே சாக விட்டுட்டு வர சொல்றியடி? அவங்க செத்து போயிடுவாங்கடா. வீர செத்து போயிடுவான். தபீஷ், ஏதாவது பண்ணு தபீஷ். தபீஷ் ஏதாவது பண்ணு. தபீஷ் ஏதாவது பண்ணு. என் பையன் செத்துருவாட்டா. அவங்களை காப்பாத்துறா. பவானி வேண்டாம் மீரா. பவானி, நான் என் பவானி கிட்ட போகணும். பவானி திரும்ப வந்துரு பவானி. பவானி அண்ணா, வீரண்ணா, வேணாம் வந்துரு பவானி. பிறக்கிறது பொண்ணா இருந்தா அப்புறம்
வீபான் பேர் வச்சிடலாம். பொண்ணா இருந்தா சரி, ஒருவேளை பையனா இருந்தா? பையனா இருந்தா பாசு இல்ல, இந்த சூரு இது எதுவுமே வேண்டாம். பவானி, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். என் மனசுக்குள்ள நீ மட்டும்தான் இருக்க. நான் உன்னை அதை விட அதிகமா நேசிக்கிறேன் வீரா. எனக்கு நீதான் எல்லாம். பவானி, வீரா வீரா குழந்தை என்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்குல்ல? அட, கத்தவே ஆரம்பிச்சிருச்சு. உன்னை பார்த்துதான். அப்படியா? இனி நாங்க எப்பவும் உன் மேல உயிரையே வச்சிருப்போம். எப்பவும் உன் கூடவே இருப்போம். நாங்க எப்பவும் உன்னை நேசிச்சுக்கிட்டே இருப்போம். உன்னோட நன்மைக்காக எப்பவும் வேண்டிக்கிட்டே இருப்போம்.